கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே இந்த லெந்து காலத்திலே விசேஷமாக ஆண்டவருடைய குணமாக்கும் அந்த ஒரு அன்பை குறித்த ஒரு தியானத்தை இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். குணமாக்கும் இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகி அவர்களுடைய பலவிதமான வியாதிகளை நீக்கி அவர்களை தொட்டு சுகமாக்கினார் என்று பரிசுத்த வேதத்தில் அநேக சம்பவங்களை நாம் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்களில் முக்கியமாக வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கன் இப்படியாக கூறுகிறார். ஏசாயா 53:5 வாசிக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று அவர் இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமையை குறித்து அவருடைய குணாதிசயங்களை குறித்து கூறுவதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் குணமாக்குகிறவராக அவருடைய குணமாக்கும் வல்லமை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து எவ்வளோ பெரிய வியாதியானாலும் அவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஜனங்களை விடுதலையாக்கி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த ஜனங்களை அவர் எங்கெல்லாம் பார்த்தாரோ, எங்கெல்லாம் சந்தித்தாரோ அங்கெல்லாம் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார், அவர்களை விடுதலையாக்கி அனுப்பினார். மத்தேயு 9:35 நாம் பார்க்கிறோம், அவர் பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து தன்னை தேடி வந்த ஜனங்களுக்கு அவர் விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமாக்குகிற தேவனாக, விடுவிக்கிறவராக, சுகம் கொடுக்கிறவராக இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு பலவீனத்தோடு வியாதியோடு இருந்தாலும், இயேசுவால் குணமாக்கப்பட முடியாத ஒரு வியாதி இல்லை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கலாம். ஆனால் குணமாக்குகிற இயேசு அவருடைய தழும்புகளால் இன்றைக்கு அவர்களை குணமாக்க விரும்புகிறார், உங்களை குணமாக்க விரும்புகிறார். ஆகவே குணமாக்கும் இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, நாமும் வியாதிப்பட்ட பலவீனப்பட்ட ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் சுகமாக்கி தம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு அவர்களை விடுதலையாக்கி அற்புதங்களை பெற செய்வார். ஆகவே அந்த விசுவாசத்தோடு கூட குணமாக்கும் இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் குணமாக்குகிற உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, எப்படிப்பட்ட பலவீனத்தோடு இன்றைக்கு அவர்கள் உம்மை தேடி உம்முடைய சமூகத்தை நாடி உம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்களுடைய சரீரத்திலே உள்ள
அத்தனை பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய குணமாக்கும் வல்லமை ஒவ்வொரு பலவீனப்பட்ட சரீரத்தையும் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் சுகமாறு சொன்ன வார்த்தையின்படி பரிபூர்ண சுகம் உண்டாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும். அற்புத சுகத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த குணமாக்கும் வல்லமையை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். குணமாக்கும் இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.